இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ரே ஆப்டிக்ஸ். ஓகே, ஸோ ரே ஆப்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பீம் ஆஃப் லைட் ஆர் ரே, ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து இன்சிடென்ட் ரேன்னு போட்டிருக்குல்ல, அது என்னதுன்னா எனக்கு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது, அதனால் அது வந்து இன்சிடென்ட் ரேன்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரே வந்து இன்சிடென்ட். நான் வந்து இங்கே தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது என்ன சார் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸ்னால் என்னதுன்னா, கீழே வந்து எனக்கு டென்சர் மீடியம் இருக்குது, மேலே வந்து எனக்கு ரேரர் மீடியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை வந்து நம்ம நடுவில் அந்த ரேரர் மீடியமுக்கும் டென்சர் மீடியமுக்கும் நடுவில் இருக்கிறத வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்க அந்த லேயரை வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேரர் மீடியம்னா எக்ஸாம்பிள் ஏராக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஏராக கூட இருக்கலாம். டென்சர் மீடியம்னா எக்ஸாம்பிள் வந்து கிளாஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு இன்சிடென்ட் ரே வரைகிறேன். இன்சிடென்ட் ரே இந்த இன்டர்ஃபேஸில் வந்து படுது. இன்சிடென்ட் ரே இது வந்து ஐ. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க லைன் வந்து எனக்கு என்னன்னா நார்மல் லைன். இந்த லைன் வந்து எனக்கு நார்மல் லைன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இப்போ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். நடுவில் இருக்க லைன் வந்து நார்மல் லைன், அதாவது எனக்கு அந்த நார்மல் லைன் வந்து 90 டிகிரி இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸ் கூட. நெக்ஸ்ட்டு நார்மல் லைனுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆர். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஒரு 2 ரூல் ஒன்று வரும். angle of incidence is equal to angle of reflection ஒன்று. இன்னொன்று வந்து incident ray, normal and reflected ray are all lie in the same plane. ஆமாம், இது வந்து ரெண்டுமே law of reflection அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த விஷயம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறேன். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் ஆங்கிள் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க π/3 வந்து த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ அதில் வந்து 90 வச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிடச்சிரும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு π/6 ரேடியன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு பீம் வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து டைவர்ஜென்ட் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கன்வர்ஜென்ட் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்மா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் இமேஜ் பாருங்கள். எனக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஒரே ஒரு பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதே பாயிண்ட் நிறைய ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜோட சிம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ரியல் இமேஜ் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டர் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து ஒரு இமேஜ் வந்து பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது வந்து ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். விர்ச்சுவல் இமேஜ்னால் இப்போ கண்ணாடிக்குள்ளே தெரியாது. ஓகேவா? இப்போ நான் கண்ணாடிக்கு வெளியில் நிற்கிறேன் அப்படின்னா கண்ணாடிக்குள்ளே என்ன மாதிரி இன்னொருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி ரியல் ஆப்ஜெக்ட், விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு முன்னாடி பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ரியல் ஆப்ஜெக்ட். விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹோலோகிராமிக் எஃபெக்ட். ஓகேவா?
ஹோலோகிராம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு மனுஷன் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் ரியல் டைமாக அங்கேருந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறாரு. ஓகேவா? அஞ்சான் படத்தில் கிளைமேக்ஸில் வரும். இப்போ கூட இந்த விஜய் இந்த பிரச்சாரத்தில் வந்து ஒரு வாட்டி வந்து விஜயை போல ஆனால் அந்த ஹோலோகிராமிக் எஃபெக்டில் வந்து விஜய் பேசுகிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த லைட் வந்து ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி சுற்றும், அதில் 3D எஃபெக்டில் வந்து ஒருத்தர் நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும். ஹோலோகிராமிக் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களே, ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அவர் நேரில் நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும் அது, ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். அதுக்கு பேர் தான் ஹோலோகிராமிக் எஃபெக்ட். அதுக்கு பேர் தான் என்னன்னா விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே, ஸோ ரூல்ஸ் ஃபார் ஃபார்மேஷன், இமேஜ் ஃபார்மேஷன். ஸோ இமேஜ் ஃபார்மேஷனுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மினிமம் 2 ரேவாச்சு மீட் பண்ணால் தான் எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ த லைட் ரே ஆஃப்டர் ஃபாலிங் ஆன் தி ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஷுட் ஃபாலோ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, த இமேஜ் ஃபார்மேஷன் வில் டேக் பிளேஸ் வேர் இன்டர்செக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்டர் லைட் ரேஸ் அக்யூர்ஸ். ரைட், எனக்கு இன்டர்செக்ஷன் நடக்கணும், மினிமம் 2 ரேவாச்சு இருந்தால் தான் எனக்கு அங்கே வந்து நடக்கும். If the reflector light rays meet physically, then the image formed will be real. Okay, so if the reflector light rays doesn't meet actually, then image formed will be virtual. Okay, okay, meet ஆச்சுன்னா ரியல்னு சொல்கிறாங்க, மீட் ஆகலன்னா விர்ச்சுவல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரூல்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ த ஃபாலோயிங் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட், சாரி விர்ச்சுவல் இமேஜ். கரெக்டாக? ஓகே, ஸோ இது வந்து என்னது விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? எப்படி இது விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா எனக்கு வந்து ஆமாம் லைட்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆச்சுன்னா ரியல் இமேஜ், எனக்கு லைட்லாம் வந்து எனக்கு ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். Which of the following is or true அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. யூ கேன் ஃபோட்டோகிராஃபி a virtual image. ட்ரூவா ஃபால்ஸா? விர்ச்சுவல் இமேஜ்னா என்னதுமா? விர்ச்சுவல் இமேஜ்னா இப்போ கண்ணாடிக்குள்ளே தெரிகிற ஸ்வீட்டி வந்து விர்ச்சுவல் இமேஜ். அப்போ வந்து எஸ், இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து ரியல் இமேஜ் ஆர் ஃபார்ம்டு ஒன்லி வென் ஸ்க்ரீன் இஸ் ப்ரெசென்ட். ஸ்க்ரீன் இருந்தால் தான் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகுமா? இல்லை, ஸ்க்ரீன் இல்லைனா கூட இப்போ இதுதான் ரியல் இமேஜ்மா. இப்போ இந்த போர்டை எடுத்துட்டோன்னா இது ஃபார்ம் ஆகாதா? ஆகும். அப்போ ஸ்க்ரீன் இல்லைனா கூட ஆகும். ஸோ த ரியல் இமேஜ் ஆர் ஃபார்ம்டு ஒன்லி when the screen is presentன்றது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள். ஃபார் அன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் த இமேஜ் இஸ் விர்ச்சுவல். கரெக்டாக தப்பா? ஸோ இது வந்து கரெக்டு. ஓகேவா? கண்ணாடிக்கு வெளியே இருக்கிறது ஆப்ஜெக்ட், கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? ரியல் இமேஜ் கேன் பி ஃபோட்டோகிராஃப். கரெக்டாக தப்பா? ஓகே, இது உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து என்னது பி மட்டும்தான் தப்பு, மற்றது எல்லாமே கரெக்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பிளேன் மிரர். ஸோ இந்த பிளேன் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா இமேஜ் வந்து எரெக்டாக இருக்கும். எரெக்ட்னா என்ன மீனிங்? ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் சைஸில் இருக்கும். சைஸ் வந்து மாறாது, சேம் சைஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவலாக இருக்கும். விர்ச்சுவல்னா கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது வந்து விர்ச்சுவல். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்டன்ஸு. இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்லுவோம். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு வி. நெக்ஸ்ட்டு லேட்டரல் இன்வர்ஷன். லேட்டரல் இன்வர்ஷன்னா என்னதுமா? லெஃப்ட் கை வந்து ரைட்டில் தெரியும், ரைட் கை வந்து லெஃப்டில் தெரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரே வந்து நம்ம நார்மலாக இப்படி விட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து விட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு இப்படி தான் போயிருக்கும். கரெக்டாக? அப்படியே விட்டுருந்தா அப்படி தான் போயிருக்கும். அப்போ இந்த இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த ரிஃப்ளெக்டட் லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் என்னதுன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ அதோடைய ஃபார்முலா வந்து 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ எனக்கு வந்து இந்த ஃபுல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கூட பார்த்துக்கோங்க 180 டிகிரி இருக்கும். இந்த 180 டிகிரியை வச்சு நம்ம இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்ச ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கிடைக்கும். அடுத்து போகலாமா? இல்லைம்மா எழுதிட்டியா?
ஓகே ஸோ இது பாருங்கள், the images formed by two inclined plane mirror. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 2 inclined plane mirror. ஓகேவா? ஸோ inclined plane mirrorனா தெரியல, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிராஸாக வச்சுருவாங்க, அதுக்கு நடுவில் ஒரு ஆப்பிள் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 5-6 ஆப்பிள் வந்து தெரியும், அதுக்கு பேர் தான் இன்க்ளைன் மிரர். அப்போ அதுக்குள்ளே எத்தனை ஆப்பிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து 360/θ. ஓகேவா? ஸோ இதில் வந்து if the value of 360/θ is even, then we will use the formula number of images is equal to 360θ - 1. எனக்கு ஈவனில் இருந்தது, எனக்கு வர வேல்யூ ஈவன்லேயே இருக்கக்கூடாது, அதாவது ரூலே. ஈவனில் இருந்ததுன்னா அது கூட 1 வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஈவனில் இருந்தால் என்ன பண்ணணும்? 1 வச்சு மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு வர ஆன்சர் வந்து ஆர்ட்லேயே இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஈவனில் வராது, உள்ளே இருக்கிற இமேஜ் வந்து ஆட் நம்பருக்கு தான் இருக்கும். ஓகேவா? கிண்டியில் இருக்கிற சயின்ஸ் மியூசியமில் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ இந்த தீட்டா வந்து 120 டிகிரின்னு போட்டோம்னா 360/120 படம் எனக்கு என்ன வருது? 3 வருது. ஸோ 3 இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எனக்கு 2 மிரர் வந்து 120 டிகிரியில் வைக்கும்போது எனக்கு வந்து 3 இமேஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், இட் இஸ் desired to photograph the image of an object placed at a distance of 3 meter from plane mirror. It is desired to photograph. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இந்த கொஸ்டின் பாருங்கள், it is desired to photograph the image of an object placed at a distance of 3 meter from the plane mirror. plane mirror இருக்குது, அந்த plane mirrorக்கு முன்னாடி 3 மீட்டரில் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்ஜெக்ட் வந்து வச்சுருக்காங்க. the camera which is at a distance of 4.5 meter from the mirror. இப்போ கேமரா வந்து அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் பின்னாடி இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன should be focused for a distance of. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இமேஜை வந்து அவங்க வந்து இது பண்ணணும். அப்போ இமேஜ் பண்ணும்போது என்ன எவ்வளோ வேல்யூ வருமா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன வருதுன்னா by 6ன்னு போட்டோம் அப்படின்னா எனக்கு 60 டிகிரின்னு போட்டோம்னா எனக்கு வந்து 6ன்னு வரும் இல்லையா? எனக்கு ஈவன் நம்பர் வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அப்போ -1 போனால் 5 வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 5. சொல்லுங்கள். ப்ளஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் மைனஸ் போட்டுருக்கு. ஓகே, ஸோ மினிமம் ஹைட் ஆஃப் அ மிரர் டு see a full image. ஓகே, ஒரு ஃபுல் இமேஜ் வந்து நம்மளுடைய ஃபுல் இமேஜ் எனக்கு மிரரில் தெரியணும்னா அந்த மிரரோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆஃப் ஆஃப் தி சைஸ் இருந்தால் போதும், நம்மளுடைய ஹைட்டுக்கு வந்து ஆஃப் ஆஃப் தி சைஸ் இருந்தால் போதும், அந்த மிரரை வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியும். சரியா? சரி, அது வந்து எப்படின்னா, ஸோ இது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி எடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறாரு இல்லையா, இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கல், இங்கேருந்து இந்த கண் இந்த இமேஜ் ஃபுல்லாகவே ட்ரையாங்கல் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் பாதி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு இந்த ஹைட்டுக்கு இந்த ஹைட் வந்து பாதி தான் இருக்கும் அப்படின்றத வந்து எடுப்பாங்க. நீங்கள் மேக்ஸில் வந்து ஏபிடி பிபிடி தியரம்லாம் படிச்சிருப்பீங்களே, ஸோ அதில் இருந்து ஒரு டெரிவேஷன் மாதிரி தான் எதுவுமே. ஓகேவா? ஓகே, ஸோ கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டுமே வந்து கர்வ்டு மிரர். இப்போ ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பூனுடைய இன்னர் சைடோடைய அந்த சர்ஃபேஸோடைய அந்த கர்வ் வந்து கான்கேவ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சைன் கன்வென்ஷன் வந்து என்னதுன்னா, ஒரு மிரர் இருக்குது, இதுதான் வந்து அந்த மிரர். ஓகேவா? இதுதான் அந்த மிரர். இப்போ இந்த மிரரில் எனக்கு இங்கே இருக்குல்ல, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இமேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஃபோக்கல் லென்த்தாக இருக்கட்டும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கட்டும், எனக்கு எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னதுமா? ஆல்வேஸ் நெகட்டிவ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே அது நெகட்டிவ் தான், எங்கே எப்போனாலும் அது நெகட்டிவ் தான் அது. அப்போது எனக்கு இமேஜும் ஆப்ஜெக்ட் சைடே ஃபார்ம் ஆச்சுன்னா மிச்சம் இருக்குல்ல, இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த்து, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதுவுமே வந்து எனக்கு நெகட்டிவாக தான் வரும். எப்போது இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா. ஓகே, இப்போது சைஸ்
இல்லை நிறைய கேஸில் வரும். கான்கேவ் மிரரில் எல்லா கேஸுமே வரும், ஒரு கேஸை தவிர. ஆமாம், பிஹைண்ட் தி மிரருக்கு தான், பிஹைண்ட் தி மிரர் தான் எனக்கு இந்த பக்கம் வந்துடும். அப்போ எனக்கு அது ஆப்ஜெக்ட் சைடில் வராது. அது அங்கே மட்டும்தான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வியும் எஃப்பும் ஆரும் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? வென் இட் இஸ் விர்ச்சுவல். ஆமாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சைஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ், கீழே இருந்ததுன்னா நெகட்டிவ். மேலே இருந்தால் கீழே இருந்தால். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ வந்து எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஸ்பியர்லேருந்து தான் அதை எடுத்திருப்பாங்க, அந்த மிரர்ன்றதை. இப்போ இந்த ஸ்பியருடைய சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுவாங்க ஸ்வீட்டி? இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இது வந்து போல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த போலுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க? ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஃபோக்கல் லென்த். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. மினிமம் 2 ரேவாச்சு ஃபார்ம் ஆச்சுன்னா தான் எனக்கு நமக்கு வந்து இது வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள். Okay, so the question பாருங்க. If the radius of curvature of a concave mirror is 20 cm in magnitude, then the focal length என்ன வரும்? ஆமாம், -10 cm. கரெக்ட். இப்போ என்ன வரும்? ஆன்சர் வந்து B, -10 cm. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் சில கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் தி -v/u. இங்கே எக்ஸ்ட்ராவாக நீட் ஜெய் படிக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக சில ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா இந்த f/f - u. ஆமாம், f/f - u அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு? இது வந்து கான்கேவ் மிரருடைய ஃபார்ம். -u வந்து இது மிரர் ஃபார்முலா தான். அதை கான்கேவ் மிரர் இருக்கா கான்வெக்ஸ் மிரர் இருக்கான்னு பாருங்க. இப்போ கான்வெக்ஸ் மிரரில் எனக்கு இமேஜ் வந்து ரைட் சைடு வரும். அப்போ எனக்கு வந்து ஃபோக்கல் லென்த்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு தான் வரும். ஓகேவா? 10th இந்த ஃபார்மில் வராதுமா. கான்கேவ் மிரருக்கு என்ன வரும்னா f/u - fன்னு வரும். ஓகேம்மா, இதெல்லாம் டிரைவ் பண்ணி வர ஃபார்முலா தான். உங்களுக்கு வரலை, உங்களுக்கு புக்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இல்லை சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான், கண்டென்ட் நிறைய இருக்கு பாருங்கள்.
சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதில் ஒரு 5-6 கொஸ்டின் பார்த்துட்டு திரும்ப நம்ம அந்த பிடிஎஃப்கே போயிடலாம். இப்போ இதில் a ray of light is successively deflected from 2 plane mirrors. 2 plane mirror இருக்குது. So inclined each other at a certain angle. If the total deviation in the path of the rays reflected from the 2 mirrors is 300 degree, then what is the number of images formed? அப்போ என்ன பண்ணுவீங்க, என்ன ஃபார்முலா உங்களுக்கு? 360 டிவைட் பை 300. ஓகே, எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பாப்போம். போட்டுட்டு எவ்வளோ வருது? 11 வருதா? ஆமாம், அப்போ என்ன வந்து 12/10னா 1.2 வருது. 12 வந்து அதான் 12. ஒன்றும் இல்லை, அது என்ன விஷயம்னா அது வந்து 300 இல்லை, அது வந்து 30. அப்போ தான் ஆன்சர் கேட்டால் வரும். ஸோ 30 போடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுனா 12/1 வந்துடும். 12 - 1 வந்து 11. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A beam of light from a source L is incident normally on a plane mirror. ஓகேவா? A beam of light from a source L, ஓகே, எல் வந்து போகுது. இஸ் இன்சிடென்ட் நார்மலி ஆன் அ பிளேன் மிரர். பிளேன் மிரர் இருக்குது. ஸோ அந்த பிளேன் மிரரில் வந்து படுது. ஸோ ஃபிக்ஸ்ட் அட் அ சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ். த பீம் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் அஸ் அ ஸ்பாட் ஆன் அ ஸ்கேல் placed just above the source L. When the mirror is rotated to a same angle theta, the spot of the light is okay. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குமா, எல். இன்சிடென்ட் நார்மலி ஆன் அ பிளேன் மிரர். இங்கே ஒரு பிளேன் மிரர் இருக்குது. இங்கே நார்மலாக இங்கேருந்து இங்கே லைட் வந்து நார்மலாக போகுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறது, இது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். த பீம் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் அ ஸ்பாட் ஆன் அ ஸ்கேல் பிளேஸ்டு ஜஸ்ட் அபவ் தி எல். அப்போ எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது எங்கன்னா இங்கே மேலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ வென் தி மிரர் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ அன் ஆங்கிள் தீட்டா. அப்போ ஒரு ஆங்கிளில் இது வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க, தீட்டா. ஓகே, த ஸ்பாட் ஆஃப் தி லைட் இஸ் ஃபவுண்ட் டு மூவ் டு a distance of y. அப்போ என்ன ஆகுது, மேலே ஒய்க்கு போகுது. அப்போ அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு தியரி இருக்கும். அந்த தியரி படி அதுக்கு என்ன ஆகுதுன்னா, இது ஒரு டீட்டாவில் நம்ம இது பண்ணோம்னா இது 2 டீட்டா அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு இப்போ இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ எங்கேயோ இது ஆயிருக்கு இல்லையா, மூவ் ஆயிருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, எனக்கு tan 2θ is equal to opposite y by adjacent xன்னு ஆகிடும். அப்போ ஃபார் ஸ்மால் ஆங்கிள் எனக்கு அந்த tan 2θ வந்து 2θ is equal to y by x அப்படின்னு ஆகிடும். அப்போ எனக்கு என்ன வேணும், தீட்டா தான் வேணும் இல்லையா. When the mirror is rotated to an angle of theta, the spot of the light is found to move to a distance of y, the angle theta. தீட்டா தான் கேட்குறாங்க. இப்போ தீட்டா வந்து எனக்கு என்ன ஆகிடுதுங்க, தீட்டா இஸ் ஈக்குவல் டு y by 2x. ஸோ இதான் ஆன்சராக இருக்கும். theta is equal to y by 2x. புரியுதா? இது நீட்டில் வந்து ஒரு வாடி கேட்டிருக்காங்க, என்டிஏ எக்ஸாமில் ஒரு வாடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A concave mirror forms the real image of an object which is magnified by the 4 times. ஓகேவா? m வந்து 4. ஓகேவா? The object is moved 3 cm away.
ஆமாம் இல்லை ஆப்ஜெக்ட் மூவ், அதாவது ஃபார்முலா வந்து இங்கே வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா f is equal to m is equal to f by u minus f. அப்போ எனக்கு வந்து f வந்து எவ்வளோன்னு தெரியாது, மைனஸ் f. u வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட் இஸ் மூவ் 3 cm away, the magnification of the image is 3 times. அதாவது ஃபஸ்ட்டு u minus f இதுமா, நெக்ஸ்ட்டு அப்போ ஆமாம் 3 is equal to f by u plus 3 minus fன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆமாம், ஏன்னா இங்கே மூணு 3 cm அவேன்னு போட்டிருக்குல்ல, அவேனா விலைக்கு போகுதுன்னு அர்த்தம். விலைக்கு போகுதுன்னா ப்ளஸ் 3 போகும். என்ன வரலாம்? four by 3 is equal to f cancel ஆகிடும். இப்போ u plus 3 minus f ரேஷியோ எடுத்தால் கரெக்டாக வந்துடும். u minus f, இப்போ u minus f இங்கே போயிடுச்சுன்னா 4u minus 4f is equal to 3 ஆல் மல்டிப்ளை ஆகிடும்னா 3u plus 9 minus fன்னு ஆகிடும். அப்போ எனக்கு என்ன ஆகிடும்னா 4u இங்கே வந்து u கொடுக்கும், u u plus 3 இந்த क्वेश्चन கொடுத்துறாங்கம்மா. the object is moved 3 cm f கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இது u என்னன்னு தெரியாம கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஆமா, நீ சொல்ற மாதிரி கூட பண்ணலாம். இங்க இது வந்து இதுல இருந்து f கண்டுபிடிச்சு அதை தூக்கி இதுல போட்டா கூட, இதுல இருந்து u கண்டுபிடிச்சு அதுல தூக்கி இங்க போட்டோம்னா நமக்கு f கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்ல வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ரூல்ஸ் ஆஃப் ரே ஸ்வீட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வந்து ரெண்டு ரே ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எனக்கு வந்து இமேஜ் இருக்கு, ஒன்றும் இல்லை. ரூல்ஸ் வந்து என்னதுன்னா, எனக்கு இந்த ரே வந்து பேரலல் லைன். இப்போ இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போச்சுன்னா அது ஃபோக்கஸ் வந்து மீட் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகேவா? இது எனக்கு ஃபோக்கஸ் வழியாக போச்சு அப்படின்னா எனக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? பேரலாக போச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுவே வந்து எனக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ஃபோக்கஸ் வழியாக போச்சுன்னா பேரலாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஒன்று கொஞ்சம் தள்ளி உட்காந்தா குழம்புறது, அதான் கொஞ்சம் தள்ளி உட்காந்து குழம்புறது. இப்போ இதுதான் இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸா. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு எனக்கு பேரலாக ஒரு லைன் போச்சு, தான் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதுக்கு பேரலாக ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா இன்சிடென்ட் ரே எனக்கு வந்து ஃபோக்கஸ் வழியாக அது போகும். இது வந்து ரூல் 1. செகண்ட் ரூல் என்னன்னா, ஃபோக்கஸ் வழியாக ஒரு ரே போச்சுன்னா, ஆமாம், கிராஸாக ஃபோக்கஸ் வழியாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ரே போச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிற டைரக்ஷன் வந்து பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். புரியுதா? பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். மூணாவது ரூல் என்னதுன்னா, எனக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சுன்னா எந்த டைரக்ஷன் வழியாக உள்ளே போகுது அதே டைரக்ஷன் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் கான்வெக்ஸ் மிரருக்கும் நடக்கும். என்னென்னா, எனக்கு இப்படி போச்சு அப்படின்னா எனக்கு ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வர மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே ஃபோக்கஸ்லேயே பாஸ் ஆகி போகுதுல்ல எனக்கு இந்த மிரரில், ஆனால் இங்கே வந்து ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வர மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே இந்த பக்கம் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆனால் எந்த சைடில் ரிட்டர்ன் ஆகுமோ அதே டைரெக்ஷனில் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரீஃப்ராக்ஷன்.
டென்சர் ரீஃப்ராக்ஷன் எல்லாம் ஒன்று தான், ஒரே கான்செப்ட். ரீஃப்ராக்ஷன்னா என்னது? ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் லைட் போச்சுன்னா லைட் வந்து பெண்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் வந்து ரீஃப்ராக்ஷன். ஆமாம், அந்த மாதிரி வரும். இப்போது ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் ஹேப்பன்ஸ் when the light is refracted in a medium அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. both frequency and wavelength of the light. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியணும், ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். என்னதுன்னா, எனக்கு நார்மலாக வெலாசிட்டியோடைய ஃபார்முலா என்னதுன்னா லாம்டா இன்ட்டு எஃப், அதாவது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த், அதான் வந்து ஒரு வெலாசிட்டி ஆஃப் லைட்டோடைய ஃபார்முலா. எனக்கு ரேரர் மீடியமில் வேவ்லென்த் வந்து பெருசாக இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி அதே நேரத்தில் வேவ்லென்த் பெருசாக இருக்கும், அதே நேரத்தில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும். அதே நேரத்தில் எனக்கு வந்து டென்சர் மீடியமில் வேவ்லென்த் எல்லாம் குட்டி ஆகிடும், அதே நேரத்தில் ஸ்லோவாக வந்து ட்ராவல் ஆகும், ஓகேவா? இப்போது ஆனால் ஃப்ரீக்வன்சி மட்டும் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ். லாம்டா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். லாம்டா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மீடியம். அப்போ எனக்கு வந்து ஸ்பீட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் அண்ட் சோர்ஸ். ஏன்னா அதோடைய ஃபார்முலா அது தானே, அந்த ஃபார்முலாக்கு பக்கத்தில் மீடியமும் இருக்குது சோர்ஸும் இருக்கனால V is depends on medium and source. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி மாறாது, ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ் அப்படின்றது தெரியுது. அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் அன்சேஞ்சும் வேவ் லென்த் இன்க்ரீசஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? கீழே இருக்க நோட் பண்ணணுமா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி சோர்ஸ்மா. வாய் வந்து சும்மா இருக்காது உனக்கு, ஒன்றும் சொல்லமா? ரெடியாச்சா? நோட் பண்ணியாச்சா? எதுவுமே நான் எதுவும் சொல்லியே, இன்னும் சொல்லமா? நான் எதுவுமே சொல்லியுமா? சரி, ஓகேம்மா, ரைட். ஸோ இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் ரே, ஓகேவா? இங்கே இன்சிடென்ட் ரே இருக்குது, இங்கே வந்து நார்மல் லைன் இருக்குது. இந்த இன்சிடென்ட் ரேக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஓகேவா? இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நடுவில் இருக்கிற லைனுக்கும் என்னது? நார்மல் லைன் இருக்கா? ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது வந்து என்னது? இது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பெண்டிங் ஆஃப் லைட் நடக்குது பாரு. இந்த லைட் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் என்ன ஆயிடுச்சு, இங்கே பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல், ஓகே? அந்த நார்மல் தானே, இந்த நார்மலுக்கு டுவர்ட்ஸ் வந்து இது பெண்ட் ஆகுதுல்ல. இந்த மாதிரி ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது லைட் பெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரீஃப்ராக்ஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கம்மா? ரீஃப்ராக்ஷன். ஸோ இந்த ஐ வந்து என்ன பேர் ஸ்வீட்டி? இந்த ஐக்கு என்ன பேர்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த ஆருக்கு என்ன பேர்? ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஓகேவா? இந்த ஆருக்கு என்ன பேர்? ரிஃப்ராக்டட் ரே. ஏன் ரிஃப்ளெக்ட்னே வாயில் வருது? ரிஃப்ராக்டட் ரே, சரியா? ரிஃப்ராக்டட் ரே, ஓகேவா? சூப்பர்மா, ஸ்வீட்டி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆமாம், லா அதே தான். என்னென்னா இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ராக்டட் ரேவும் நார்மலும் எல்லாமே வந்து
என்ன இருக்கு, எல்லாமே வந்து சேம் பிளேன்ல இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து செகண்ட் ரூல் வந்து மாறும். the sin of angle of incidence, ஓகேவா, is a constant ratio with the sin of angle of the refraction, that is equal to Snell's law, that is equal to refractive index, that is equal to n2 by n1. n is nothing but refractive index, that is equal to v1 by v2. ஓகேவா, ஆமா diamond eye refraction. okay, v1 வந்து பாத்தீங்கன்னா that is speed of light in medium 1, next வந்து speed of light in medium 2. மேலே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 1, கீழே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் 2. n2 by n1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2 பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1. 2 மேலே 2 கீழே 1 இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு லைட் வந்து 2ல இருந்து 1 போகுதுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் ஏற்கனவே இப்படி போடுவோம்ல, 1ல இருந்து 2க்கு வந்து லைட் போகுது அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகே, ஸோ இந்த ரூல் நீங்கள் இந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு லைட் வந்து டென்சர்லேருந்து ரேரர் போச்சுன்னா இட் பென்ட் அவே ஃப்ரம் தி நார்மல். ஓகேவா, லைட் வந்து எதுவே ரேரர்லேருந்து டென்சர் வந்துச்சுன்னா என்ன வரும் கனிஷ்கா? பென்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்மல். ஓகேவா, ஸோ இங்கே எனக்கு ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகுது, பெண்ட் அவே ஃப்ரம் தி நார்மல். எனக்கு ரேரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கு இது வந்து மேலே டென்சர்லேருந்து ரேரர் வருதுமா. இது வந்து n1 வந்து இதை விட்டுருங்க, நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இங்கே போட்டிருக்கு n1 இஸ் இது ரெண்டையும் விட்டுருங்க. ஓகேவா, ரைட். இப்போ எனக்கு வந்து ரேரருக்கு கீழே வந்தால் ரேரரில் வந்து எனக்கு என்ன ஆகும், வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு எஃப் லேம்டான்னு படித்தோம்ல, அப்போ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஞாபகம் வச்சுக்க முடியுதா? ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட், அதான் அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட்னா இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பாருங்க, எனக்கு வந்து டென்சர் மீடியம்க்கு வருது, வேவ் லென்த் கம்மியாகுது, ஸோ ஸ்பீடும் கம்மியாகுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ni sin i is equal to n2 sin r. அப்போ sin i by sin r equal to n2 by n1, n2 1 by n12 அப்படிலாம் நடக்கும். ஓகேவா, புரியுது? அதெல்லாம் ஈஸியாக தானே இருக்குது, ஏற்கனவே எழுதுனது தான், இங்கே எழுதியிருக்க தான் திரும்ப இருக்குது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ரூல். அது என்ன சார் செயின் ரூல் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் டிஃப்ரென்ஸ் மீடியம் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மீடியம் ABCD இந்த மாதிரி வந்து மீடியம் இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கே லைட் வந்து அப்போ இப்படி போச்சுன்னா 6 6 6 இந்த மாதிரி வந்து வரும், உங்கள் கண்ணுக்கு வந்து அப்புறம் தான் வந்து வரும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஸ்டாரும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார் இங்கே இருக்கும். ஓகேவா, ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, ஏன்னா அந்த நிறைய மல்டிபிள் ரிஃப்ராக்ஷன் நடக்கிறனால நம்ம ஆமாம் அதெல்லாமே ரிஃப்ராக்ஷன் தான். ஆமாம், கரெக்ட். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த இடத்துல இதோடைய டோட்டல் ஆர் நெட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் தி நெட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்? அப்போ நெட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்ம்லானா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஒன்றா தனித்தனியாக கண்டுபிடிப்போம் இல்லை. ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி போகுது,
நெக்ஸ்ட் பிலேருந்து சி போகுது, நெக்ஸ்ட் சிலேருந்து டி போகுது. இதுக்கு நமக்கு செயின் ரூல் அப்படின்னா என்னதுன்னா, நடுவில் இருக்கிற இந்த பிபி கேன்சல் ஆகிடும், சிசி கேன்சல் ஆகிடும், மிச்சம் இருக்கிறது என்னது ஏலேருந்து டி டேரெக்டாக ஏடி மியூ ஏடின்னு போட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அப்புறம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து 4/3, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து 3/2. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் ஆர் வேக்யூம் வந்து இஸ் ஈக்குவல் டு 1. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்யூம் வந்து 1, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. ஆமாம், என்னும் போடலாம் மியூனும் போடலாம். ஆமாம், என்னும் போடலாம் மியூனும் போடலாம். சில புக்கில் என் போட்டிருப்பாங்க, சில புக்கில் மியூ போட்டிருப்பாங்க. சொல்லுமா, எதுமா இதுவா? இந்த சிம்பிளா? அது வந்து மியூன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரிஃப்ராக்ட், உனக்கு எது வசதி அது போட்டுக்கோமா. நீ என்னன்னே போட்டுக்கோ. என் வேக்யூம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கோ. சரியா? எது வந்து நமக்கு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அது வச்சுக்கோ. ஏன்னா சில பேர் என்னன்றதை வந்து ஃப்ரீக்வன்சின்னு படிப்பாங்க. அப்போ அதுக்கும் இதுக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதனால வந்து நம்ம மியூன்னு படிக்கிறோம், என்னன்னு படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் பார்த்து முடிச்சுக்கலாம். இஃப் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் 1.5. சரியா? அப்போது ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பின்னா என்ன அர்த்தம்? பியிலேருந்து ஏ பார்க்குறோன்னு அர்த்தம். நல்லா பாரு, பியிலேருந்து ஏ பார்க்குறோம், அப்போ அது வந்து 1.5. நெக்ஸ்ட்டு பி வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் 1.5. எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு அது. பி வித் ரெஸ்பெக்ட் டு சி வந்து 2. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? மியூ ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு சி, சிலேருந்து பி, அப்போ அது எவ்வளோனா 2 வருது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தில் எது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க. மியூ சிபி இருக்கு பாருங்க. இந்த இது பாருங்க, மியூ சிபி அப்படியே மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது கம்பேர் பண்ணுங்க. நான் மேலே போட்டுறது கீழே போட்டுறது கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் மியூ சிபியை ஃபஸ்ட்டு எழுதணும், நெக்ஸ்ட்டு மியூ பிஏவை செகண்ட் எழுதணும். புரியுதா? அப்படி எழுதுனா தான் இந்த பியும் பியும் கேன்சல் ஆகி எனக்கு ஃபார்முலா எப்படி மாறும்? மியூ சிஏன்னு மாறும். கரெக்டா? அப்போ இந்த மியூ சிபியோடைய வேல்யூ வந்து 2, நடுவில் டாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூ பிஏவோடைய வேல்யூ வந்து 1.5. ஓகேவா? அப்போ 2 × 1.5 எனக்கு என்ன ஆகிடும்? 3 ஆகிடும். அப்போ மியூ சிஏ எனக்கு என்ன ஆகிடும்? 3 அப்படின்னு ஆகிடும். புரியுதா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3. ஸோ 3 இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் போடலாம். ஓகேவா? ஓகே, பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.